வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா போடிமெட்டில் இருக்கோம். போடிமெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து கரெக்டாக ஒரு 130 கிலோமீட்டர்ஸ், தேனியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா கள்ளிப்பாறைன்னு சொல்லிட்டு நீலக்குறிச்சி மலைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்களும் வீக்கெண்டு சண்டே ஒரு நாள் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இது போடிமெட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம தமிழ்நாடு கேரளாவோட பார்டரு. கரெக்டாக நம்ம போடிமெட்டிலேருந்து இப்போ நம்ம பூப்பாறை வந்தாச்சு. பூப்பாறையில் அதிகமாக நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்னால நம்ம தமிழ் மக்களுமே அதிகமாக இருப்பாங்க. இந்த ரைட்டு பார்த்திங்கன்னா இது மூணார் போகிற ரோடு, இந்த லெஃப்ட்டு பூப்பாறை நம்ம போகிற கள்ளிப்பாறை ரோடு. ஸோ இந்த பூப்பாறை மெயின் ஜங்ஷன் இது தான். இங்கே அதிகமாக பக்கத்தில் எஸ்டேட் இருக்கிறனால இங்கே அதிகமாக நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இது இந்த க்ரீன் பேலஸ்ன்னு ரைட் சைடில் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோட்டலில் தான் எப்போயும் நம்ம லஞ்ச் எல்லாமே சாப்பிடுவோம். ஒன் டே ரைடு வந்தாலும் எப்போயுமே இங்கே தான். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம கள்ளிப்பாறை நோக்கி தான் போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக பூப்பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா கள்ளிப்பாறை கரெக்டாக 10 கிலோமீட்டர். இப்போ நம்ம கள்ளிப்பாறை வந்தாச்சு. கள்ளிப்பாறையிலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு லெஃப்ட்டு போவோம். எல்லாருக்குமே இந்த இடம் ஃபஸ்ட் டைம்ன்றனால வழி மாறிடக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி நாங்கள்லாம் ஒன்றாவே தான் போனோம். நம்மளுக்கு இங்கேருந்து ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆயிரும். வண்டியில் சின்ன சின்ன கோளாறுகளாக இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே சரி பண்ணிவிட்டு சரி இங்கேருந்து அப்படியே மேப் போட்டோடனே ஒரு ஆஃப் ரோடு மாதிரி காமிச்சிச்சு. அப்படியே போனோடனே பார்த்திங்கன்னா 2 ரோடு பிரியும். லெஃப்ட்டில் ஒரு ரோடு போவோம். அந்த ரோடு பார்த்திங்கன்னா இது ஒரு ஊருக்குள்ளே போகிற ரோடு, எஸ்டேட்டுக்கு. இந்த ரைட்டில் போகிற ரோடு தான் நம்ம கள்ளிப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு போகிற ரோடு. இல்லை மழை பெஞ்சு சொசோன்றதுனால 5 வண்டியில் ஒரு 3 வண்டியை கீழே நிப்பாட்டியாச்சு. ஒரு 2 வண்டியை மட்டும் மேலே கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு எஃப்இ ஜெட்டும் ஒரு எக்ஸ்பல்ஸை மட்டும் மேலே கொண்டு போகலான்னு சொல்லி முடிவு எடுத்து போயிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் செகதியில் வண்டி மாட்டி நிப்பாட்டினாலுமே ஒரு ஹெல்ப்புக்கு தேவைப்படல ஒரு 3 பேருங்கும் போது. அப்புறம் ஆஃப் ரோடு ஓட்ட போகிறோம் அப்படிங்கும்போது யார் கம்மி பண்ணியாச்சு ஒரு 2 வண்டிக்குமே. அப்போ கொஞ்சம் நல்லா கிரிப்பு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இது பண்ணி வழக்கமாக நம்ம ஆஃப் ரோடு என்ன பண்ணுவோம் அதான் பண்ணோம். சேத்துல மாட்டி சின்ன பின்னமாகி ஒரு வழியாக இருந்தால் தான் இழப்பி ஒரு மேலே கொண்டு வந்தாச்சு. அங்கே பார்த்தா ஒரு டீமே எல்லாம் ஒரு 10 வண்டியை கீழே நிப்பாட்டி அவங்களே நடந்து தான் போயிருக்காங்க. சரி அப்புறம் அப்படியே அங்கேருந்து உட்காந்து ட்ரெக் பண்ண ஆரம்பித்தோம். மாற்றி ட்ரைவ் பண்ணி ஒரு வழியாக சென்டர் மிட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம மேலே போக பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளால் நிற்கக்கூட முடியல, அந்த அளவு காற்று. நம்ம ஒரு வழியை நம்ம தேடி வந்த கள்ளிப்பாறை வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ பயங்கரமாக இருக்குது, நீங்களே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. அது நம்ம இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த வாகமானு, இந்த பூப்பாறை சைடு எல்லாமே நிறையா ஹிடன் பிளேசஸாக, அதாவது பைக்கர்ஸ்க்கு ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்காமே இந்த கள்ளிப்பாறை வியூ பாயிண்ட் வரலாம். அந்தளவு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே செகண்டுக்கு அப்படியே அந்த மிஸ்ட்டுன்றது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. அப்படியே அந்த ஃபாக் அப்படியே போகிறத நம்மளே அந்த ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் அங்கேருந்து மேலே இன்னொரு டாப் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அங்கே போய் மேலே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை ரைடு ஸ்டார்ட் பண்ணி போனோம்னா அது பயங்கரமாக இருக்குது. வாங்க போகலாம். நம்ம இந்த டாப்புக்கு வந்தாச்சு. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 பக்கத்துமே இங்கிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ஸோ இந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் அந்த வியூ பாயிண்ட் எதுவுமே நம்ம கண்ணுக்கே சுத்தமாக தெரியல, அந்தளவு ஃபுல்லாமே மிஸ்ட்டு மூடி மறைச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கேம்ப் கூட பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம் போல், அந்தளவு நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. ஆனால் என்ன காற்று ஒன்று பயங்கரமாக அடிக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிற நேச்சராக ஸ்டே பண்ண ஆசைப்பட்டோன்னா கண்டிப்பாக இங்கே கேம்பிங் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் டென்ட்டு எடுத்துகிட்டு வரல, சரி அதனால் எங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா கண்டிப்பாக அங்கே டென்ட் எடுத்து ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம இந்த டாப்போட லாஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள் எந்தளவு ஃபாகு இருக்குன்னா நம்ம அது எப்படி சொல்கிறது, வீடியோவில் பார்க்கும்போதே இப்படி இருக்குன்னா அப்போ நேரில் நாங்கள் எந்தளவு ஃபீல் பண்ணியிருப்போம்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த இடம் இப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த கீழே உள்ள ரோடு எதுவுமே தெரியல, ஃபுல்லாக எங்கள் கண்ணு தெரிஞ்சது ஃபாகு மட்டும்தான். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டாப்போட எண்டு. ஸோ இந்த வியூ பாயிண்ட், இந்த வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம அந்த போடி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் போடியோட வியூ தெரியும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணிக்கு எடுத்த வீடியோ தான். ஆனால் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. கீழே பயங்கரமாக வெயில் அடிக்குது. இப்போ நம்ம இருக்கிற டாப்பு எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். அப்படி அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி திரும்ப கீழே போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்தால் நம்ம போகும்போது எப்படி ஃபுல்லாக ஃபாகாக மிஸ்ட்டாக இருந்துச்சோ திரும்ப கீழே இறங்கும்போது ஃபுல் கிளியராக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சு ஃபுல்லாக கீழே இவ்வளோ வியூ இருக்குது, இவ்வளோ இடக்குன்னு பார்த்தோம். வெளியே ஆஃப் ரோடு முடிச்சுட்டு நம்ம கீழே வந்தால் நம்ம வண்டியோட டேமேஜை பாருங்கள். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் உடஞ்சிருச்சு.
வண்டி ஃபுல் சேராயிருச்சு. வண்டி எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆஃப் ரோடு ஓட்டுனதுக்கு ஒரு பயங்கரமான ஒர்த்தாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.